ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தா புதுசா லான்ச் இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் கோடியாக் வெஹிக்கிள் பார்க்க வந்திருக்கோம். கோடியாக் ஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷனே சொல்லலாங்க. இந்த ஆர்எஸ் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கு வெறும் 50 வண்டி தான் இருக்கு. அந்த 50 வண்டியில ஒரு வண்டி இப்ப நம்ம கூட இருக்கு. இந்த நியூ ஆர்எஸ் வெஹிக்கிள் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த நியூ கோடியாக் விஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் நிறைய விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறனால இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணால் பழைய கோடியாக் கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் ஃப்ரண்டேஜ் லுக்கு வந்து பண்ணால் இந்த விஆர்எஸ்ங்கிற பேட்ச் வந்து ரொம்ப ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பம்பர் லுக்கு ப்ரீவியஸாக இருந்திருந்து ஆசிட்டிஸ் அதே பொசிஷனில் தான் இருக்குது, அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. பட் இந்த வண்டியில் உங்களுக்கு லெவல் 2+ அடாஸ் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா வந்துருதுங்க. பம்பர்ஸ்க்கு மேலே வரைக்கும் அந்த கிரில்ஸ் எல்லாமே பிளாக் கலர் லுக் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கிரில்ஸ்ல எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னாலுமே அவங்களோட யூனிக் ஸ்டைலா இருக்கக்கூடிய அந்த கிரில்ஸ்லயுமே எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பண்ணா உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் தாங்க. இந்த ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா இந்த மாதிரியான பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு கார்ல வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு எல்இடி லாம்ப்ஸ் தான் இருக்கும். ஃபாக் லாம்பும் எல்இடி லாம்ப்ஸ் கொடுத்துறாங்க. இந்த வண்டி வந்து பண்ணா விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில ஹெட்லாம்ப்ஸ் கீழே பாருங்க, நம்ம ஒரு ஏர்வென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, பிளாக்ல ஒரு ஏர்வென்ஸ் வந்துருது. அந்த லுக்ஸ் எல்லாமே ஆஸ் இட் இஸ் ப்ரீவியஸா பார்த்த மாதிரியே தான் இருக்குங்க. அதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ணல. விஆர்எஸ் ஹைலைட் பண்ற மாதிரி இந்த வண்டியில அலாய் வீல்ஸ், அதாவது வந்து பண்ணா வீல்ஸ் எல்லாமே வந்து பண்ணா ரெட் கலர் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா. இது வந்து விஆர்எஸ்க்குனே ஒரு அடையாளத்துக்காக ஜஸ்ட் ஒரு ஹைலைட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீலோட ஆர்ச்சஸ் எல்லாமே வந்து பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் லுக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா உங்களுக்கு 2 லிட்டர் டிஎஸ்ஐ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்துருங்க. இது உங்களுக்கு 261 பிஹெச்பி பவர், 400 நியூட்டன் டார்க் வருதுங்க. இது 7 ஸ்பீட் டிஎஸ்சி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ங்க. ஆல் வீல் டிரைவோட கொடுக்கறது ஒரு ஹைலைட்டான விஷயமாவே பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா உங்களுக்கு ஒரு ரூஃப் லைட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த கோடியாக் ஆப்ஷன் வந்து நியூ வெஹிக்கிள் அப்படிங்கனால இது வந்து ஒயிட் கலர் கிடையாதுங்க. ஜஸ்ட் அந்த ஸ்டிக்கர்ஸ், அதாவது வண்டி இந்த மாதிரி தான் பேக்டா வரும், அந்த மாதிரியே கொடுத்துறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க சைடு ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு மிரர்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிளாக் கலர் லுக்ல கொடுத்துறாங்க. 360 டிகிரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிரர்ஸோட கீழே வந்துருது பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட வந்து பண்ணா உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இருக்கு. அதனால வந்து பண்ணா அந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு கேமரா இருக்கு. ஸோ 360 டிகிரி கேமரா உங்களுக்கு நாலு பக்கத்துல இருந்துமே வந்து பண்ணா நீங்க ஹைலைட்டடா உள்ள இன்டீரியர் இருந்து பாத்துக்க ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பண்ணா நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியில இன்டீரியர்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க நம்ம பார்த்துட்டு இருக்க நியூ கோடியாக்கோட ஒண்டர்ஃபுல்லான ஒரு இன்டீரியர்னே சொல்லலாம். ஸோ இந்த ரெட் கலர் ஸ்டிச்சஸ் எல்லாமே வருது இல்லைங்களா, இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ஹைலைட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மிரர்ஸ் எல்லாமே மோட்டரைஸ்ட் மிரர் அட்ஜஸ்டபிள், அது வந்து பண்ணா ஸ்கோடாக்கே ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வண்டியோட இன்டீரியர்ஸ் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சீட்ஸ் பார்க்கணும். சீட்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு மோட்டரைஸ்ட் சீட் அட்ஜஸ்டபிள் வித் மசாஜ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3-வே மெமரி சீட் ஆப்ஷன் வந்துருது பாருங்களேன். நம்ம சீட்டை பார்த்துட்டு இருக்கோம், தை சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருது பாருங்க. தை சப்போர்ட் செக்ஷன் பண்ணிக்கலாம். டிரைவர் அண்ட் கோட் ரெண்டுமே வந்து பண்ண ஹைலைட்டா இருக்கு. எல்லா இடத்துலயுமே வந்து பண்ண அந்த விஆர்எஸ் அப்படிங்கறத ஒரு ஹைலைட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சீட்ஸ்ல எல்லாமே அந்த விஆர்எஸ் வந்து ஹைலைட்டா வந்துருது. ஸோ இது டாப் அண்ட் மாடல் அப்படிங்கறனால வந்து பண்ணா இந்த ஆர்எஸ் மாடல்ல உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் ஸ்கோடாவோட ஹைலைட்டடா கொடுத்துறாங்க. அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ல உங்களுக்கு வரக்கூடிய மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துறாங்க. உங்களுக்கு இன்ஜினோட ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனுமே வந்து பண்ண ஒரு நல்ல லுக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிளஸ்டர்ல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஜிட்டலாவே வந்துருது. வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வண்டியில உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் வந்து பண்ணா நம்ம வீட்டை பாக்குற டிவி மாதிரி பெரிய ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் வந்துருதுங்க. இதுல ஆண்ட்ராய்டு கொடுத்துறாங்க, ஆப்பிள் கார்ப்ளே, ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருது. ஸோ இன்ஃபோடைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா இந்த மார்க்கெட்ல, அதாவது இந்த செக்மெண்ட்ல யாருமே கொடுக்காத ஒரு வைடர் இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து பண்ணா உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் அப்டேட் இருக்கு. க்ரூஸோட பட்டன்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லலாங்க. அதே மாதிரி சீட் வந்து பண்ணா, அதாவது பொதுவாக வந்து பண்ணா ஸ்கோடா கார்லயே வந்து பண்ணா அந்த ப்ரீமியம்னஸ் எக்ஸ்ட்ரா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கோடியாக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்துட்டே இருக்கு. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா உங்களுக்கு மஜாஜ் சீட்லாம் கொடுத்துறாங்க. அதே மாதிரி ட்ரைவ் பண்றவங்களுக்கு தை சப்போர்ட்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த தை சப்போர்ட்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம். சேம் கோட்ரேவ் சீட்டும் இந்த ஆஸ்பெக்ட்லேயே வருது. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெதர் சீட்ஸ் கொடுத்துறாங்க. டாப் அண்ட் மாடல் அப்படிங்கன்னா உங்களுக்கு ஒரு லெதர் சீட்ஸ் டிஃபால்ட்டா வந்துருது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நாளில் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்கோடாவோட ஆர்எஸ் வேரியன்ட்ல வந்துருதுங்க. ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னாலே ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, ஆர்எஸ்ல உங்களுக்கு எல்லாமே வந்துருது. வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஜிட்டலா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியே வந்து பண்ணா அந்த ஸ்டாண்டர்டா வந்து ஒரு ஹேண்டலிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலா இருக்கிறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு குவாலிட்டினஸா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா நீங்க வந்து ஹேண்டலிங் வைஸ் வந்து பண்ணா, ஸோ நீங்க டிரைவ், ரிவர்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க ரைட் சைடில் எங்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு டிஃபால்ட்ஸா கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி ஹேண்டலிங் வைஸ் பார்க்கும்போது அடுத்து வந்து பண்ணா
உங்களுக்கு இங்க இந்த பார்க்கக்கூடிய அந்த 3 மவுண்ட் செட்ல வந்துருது. வைடரான இன்ஃபோடைன்மென்ட் ஆப்ஷன்ஸ் வந்துருது. இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணா உங்களுக்கு ஒரு ரெட் கலர் ஆப்ஷன்ல கொடுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம பார்த்துருக்கு இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஹசர் லைட், அந்த லாக் பட்டன் எல்லாமே வந்துருது. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ற பட்டன்ஸும் பட் ஏசி ஃப்ளோ அட்ஜஸ்டபிள் பண்றது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஸ்டைலிஷா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர்ஸ் வந்து பண்ணா இந்த வண்டியில டிஃபால்ட்டா கொடுத்துறாங்க. இந்த வண்டியோட உங்களுக்கு ரியர் சைட்ஸ் வந்து பண்ணா எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கறோம். செகண்ட் ரோ வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறோம். செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா இந்த வண்டியில இதாங்க. ஸோ ரியர்ல வந்து பண்ணா சன் சைடு செக்ஷன்ல வந்து பண்ணா டிஃபால்ட்டா கொடுத்துறாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த ஸ்டிச்சஸ் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ரெட் கலர் ஆர்எஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல தை சப்போர்ட் ஆப்ஷன்ஸோட வந்துருது. அதே மாதிரி சீட்ஸ் எல்லாமே வந்து பண்ணா உங்களுக்கு அந்த ரெட் கலர் ஸ்டிச்சஸும் கொடுத்துறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லெதர் சீட்ஸ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி லெதர் சீட் ஆப்ஷன்ஸும் கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல வரக்கூடிய ஏசி வெண்ட் வந்து பண்ணா உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துருது. அது இல்லாமல் உங்களுக்கு சார்ஜர் போர்ட்டல் பின்னு ஒரு 12 வோல்ட் வரக்கூடிய ஒரு சார்ஜர் போர்ட்டல் பின் ஆப்ஷன்ஸ் வந்துருது. ஸோ பேப்பர் ஹோல்டிங் செக்ஷன் வந்து பண்ணா நிறைய கார்ஸ்ல முன்னாடி இருந்த ஒரு விஷயம் இப்போ நிறைய கார்ல கொடுக்கல. பட் இந்த மாதிரி லக்ஸரி கார்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபீச்சரா இருக்கு. ஸோ சைடு ஆங்கிள்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குரோம் ஹைலைட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான விஷயமாவே பார்க்கப்படுதுன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில உங்களுக்கு ஒரு வைடான ஒரு ஒண்டர்ஃபுல்லான பெனரமிக் சன்ரூஃப் ஆப்ஷன்ஸ் வந்துருது. இதுவுமே வந்து பண்ணா இந்த வண்டியில டிஃபால்ட்டா கொடுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டி ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் இருந்தாலுமே வந்து பண்ணா செகண்ட் ரோ அண்ட் தேர்ட் ரோ ரெண்டுமே வந்து பண்ணா நல்லா கம்ஃபர்ட்டா உட்கார மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துறாங்க. ஸோ ரியரோட சீட்டுமே வந்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாங்க. ஆக்சுவலா வந்து இந்த மாதிரியான கார்ஸ்ல இது வந்து இந்த மாதிரியான லக்ஸுரி கார்ஸ்ல வந்து பண்ணா ரியர் சீட் எப்பவுமே ரொம்ப சொகுசா கொடுத்துருப்பாங்க. அந்த சொகுசுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆர்எஸ்லயுமே வந்து பண்ணா அது கொஞ்சம் ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து பண்ணா ரியர் சீட்டுமே வந்து பண்ணா நல்லா கம்ஃபர்ட்டா உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா ரியர்ல வந்து உங்களுக்கு ஒரு சன்ஷேட்ஸ் வந்துருது. அது உங்களுக்கு வண்டியோட டிஃபால்ட்டா கொடுத்துட்றாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இங்கே கப் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து பண்ணா ஒரு 12 வோல்ட் சார்ஜ் போர்ட்டல் பின் வந்துருது. அதே மாதிரி உங்களுக்கு ரியர்ல ஏசி வெண்ட் வித் அட்ஜஸ்டபிள்ஸோட கொடுத்துறாங்க. அது இல்லாம ரெண்டு உங்களுக்கு வந்து ஆர்டினரி சி டைப் சார்ஜஸும் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியரோட டை சப்போர்ட்டுமே மேக்ஸிமம் இருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பண்ணா ரியல் டை சப்போர்ட்ஸ் நிறைய கார்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி கேட்டகரிஸ் கார் போகும்போது வந்து பண்ணா நிறைய பேர் தேவையான விஷயங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. பட் வந்து பண்ணா இந்த கோடியா கார்ஸ் மாடல் அதுவுமே டிஃபால்ட்டா வந்துருது. இப்போ நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா வந்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஹெட்ரஸ் வந்து பண்ணா நல்லா ஆக்குபைடா இருக்க மாதிரி இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஆஸ்பெக்ட்ல கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வைடு பெனரமிக் சன்ரூஃப் வந்து ரியர்ல வைடான பெனரமிக் சன்ரூஃப் ஆப்ஷன் இப்போ வண்டியோட டிஃபால்ட்டா கொடுத்துறாங்க. பாருங்களேன் நல்ல ஒரு வைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய ஒரு பெனரமிக் சன்ரூஃப் வந்து. ஸோ நம்ம பார்த்துருக்கு இந்த மாடல் வந்து பண்ணா ஒரு 7 சீட்டர் ஆப்ஷன் வெஹிக்கிள் அப்படிங்கிறது மறந்துட வேணாம். பட் இதுலமே செகண்ட் ரோமே வந்து பண்ணா உங்களுக்கு பெரியவங்க உட்கார அளவுக்கு, அதாவது நான் சொல்றது செகண்ட் ரோ மட்டும் இல்ல தேர்ட் ரோமே ஒரு பெரியவங்க உட்கார அளவுக்கு ஒரு வைடர் ஸ்பேசியஸுமே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ கோடியாக் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வண்டியில முக்கியமா ஒரு சொல்லக்கூடிய விஷயம் ப்ரீவியஸா இருந்ததுல இருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் தாங்க இந்த அலாய் வீல்ஸ். அலாய் வீல் கிட்டத்தட்ட வந்து பண்ணா ஒரு 20 இன்ச்ல கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பண்ணா இந்த அலாய் வீல் வந்து 20 இன்ச் கொடுத்துருக்கு, ஒரு நல்ல லுக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு குரோம் வித் பிளாக் கட்ல ஆக்சுவலா இந்த அலாய் வீல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். அதே மாதிரி வந்து பண்ணா அலாய் வீல்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்க டயரோட வித்னஸ் ஆக்சுவலா வந்து பண்ணா உங்களுக்கு கம்மியாகும். பட் இது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு அந்த லக்ஸரினஸ் வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிறத விஷயம். ஸோ அது வந்து பண்ணா இந்த கோடியாக் மாடல மிஸ் மேட்ச் ஆகாம கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில வந்து பண்ணா என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இதை வந்து பண்ணா உங்களுக்கு ரியர்ல வரக்கூடிய டெய்ல் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து பண்ணா கம்ப்ளீட்டா வந்து பண்ணா ஒரு எல்இடி லேம்ப்ல வந்துருது அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு ஸ்கோடா கைலாக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நல்ல ஒரு லுக்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டெய்ல் லேம்ப் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில வந்து பண்ணா நம்ம ப்ரீவியஸா சொன்ன மாதிரி உங்களுக்கு ரியர்லையுமே சென்சார்ஸ் வந்துருது. அதாவது இந்த வண்டியில அடாஸ் இருக்கனால ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சென்சார்ஸ் எல்லாமே ஃபுல் வந்துருது. சைட்ல வரக்கூடிய சென்சார் ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில் இருக்குன்னு சொல்லலாம். கோடியாக் மாடல் பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா அடுத்த ரியர்ல என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கு, ரியர் வந்து பண்ணா எந்த மாதிரியான சப்போர்ட்டிவான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப ஸ்டாண்டர்டா என்னெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா டிஃபால்ட்டா வந்து ரூஃப் வெல் ஃபேசிலிட்டிஸ் வண்டியில கொடுத்துறாங்க. ஸோ இந்த வண்டியில உங்களுக்கு டிஃபாகர்ஸ், ரியர் வைப்பர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்னைக்கு நாள வந்துருது. ஒரு கனெக்டரான லேம்ப்ஸ் கொடுத்துறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரிஃப்ளெக்டர் ஆப்ஷன்ஸும் ரியர்ல வந்ததுன்னே சொல்லலாம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா உங்களுக்கு ஸ்மார்ட் பே ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் பே ஓப்பன் வந்து பண்ணா இன்னைக்கு நார்மலா எல்லா கார்லயுமே கொடுத்துறாங்க. பட் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணா கெஸ்ட் டெயில் ஹீட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கெஸ்ட் டெயில் ஹீட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் வண்டி நீங்க வந்து லாக் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த வண்டியோட கீயை மட்டும் பாக்கெட்ல ஹோல்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி நீங்க வந்து காலை வந்து ஜஸ்ட் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த வண்டி வந்து பூட் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வண்டி பாக்குறோம் நம்ம, நீங்க வந்து ஒரு ஹியூஜான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். 7 சீட்டர் நீங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு பூட் ஸ்பேசஸ் வந்து கொடுக்கறது இல்லைங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கு. அதாவது தேர்ட் ரோ நல்லா ஒரு கம்ஃபர்ட்டா உட்கார்ந்தது போக உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய வேற எந்த காரணமே கிடையாது. எல்லாருமே அதை மிஸ் பண்ணிடுறாங்க. பட் வந்து பண்ணா கோடியாக் அந்த விஷயத்துல வந்து பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ரியர் இதுதாங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா இந்த லெவலுக்கு ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஆப்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ வந்து பண்ணா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ஹியூஜான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பண்ணா 7 சீட்டர்ஸ் வந்து பண்ணி இன்னைக்கு நாளில்
வாங்குற எல்லாருமே அதை யூஸ் பண்றோமான்னு கேட்டா கொஞ்சம் ரேர்லி கம்மி தாங்க. பட் வந்து உங்களுக்கு நீங்க லக்கேஜஸ் கேரி பண்ற மாதிரி நீங்க தேர்ட் ரோ வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு ஹியூஜான ஒரு லக்கேஜஸ் வந்து பண்ணா நீங்க கேரி பண்ணிக்கிற மாதிரி இந்த கோடியாக்ல ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பண்ண ஆஃபர் பண்றாங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி ஆக்சுவலா வந்து பண்ண ஹியூஜ் பூட் ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறது. தேர்ட் ரோ ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சைட்ல வந்து பண்ணா உங்களுக்கு ஆங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. அதையுமே நீங்க பார்த்தா தேர்ட் ரோக்கு செப்பரேட்டா வந்து பண்ணா தேர்ட் ரோல உட்கார்றவங்க சிரமப்படாத மாதிரி இவங்க தேர்ட் ரோல ஒரு சார்ஜர் போட ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இதுக்காக வந்து பண்ண ஃபர்ஸ்ட் ரோல கூட வந்து ஆர்கியூ பண்ண வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன்.